எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராட்ச மாலை பற்றி தான் பார்ப்போம். அதாவது ருத்ராட்ச மாலையை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி போடணும், அதாவது பொதுவான ருத்ராட்ச மாலை இருக்குது, அதை எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு முகம் கொண்ட ருத்ராட்ச மாலை இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த மகா சிவராத்திரி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ருத்ராட்ச மாலைலாம் வாங்கினாங்க. அப்போ அந்த டைம் நிறைய பேர் கேட்டாங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் போடுதேன். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ருத்ராட்ச மாலை நீங்கள் போடுவீங்க அப்படின்னா நான்வெஜ்லாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் இல்லாத போட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, தீட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் என்கிட்டே சொல்லுதாங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. நீங்கள் அப்படி ருத்ராட்ச மாலை போட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட இல்லை தீட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு. ஏன்னா ஒன்று நம்ம அது போடாமல் இருந்துடணும். அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான முறையை நம்ம கடைப்பிடிச்சாகணும். இப்போ நீங்கள் அதுக்குன்னு நம்ம ருத்ராட்சம் போட்டோன்னா நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதா, ஒரு தீட்டு வீட்டுக்கு போகாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாலையை நீங்கள் கலத்தி வச்சிடணும். இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு இறந்த வீடு, ஏதோ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அப்போ என்ன பண்ணணும், ருத்ராட்ச மாலையை கலத்தி நீங்கள் வீட்டில் சாமி பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வந்துடணும். போயிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிடணுன்னு இருக்கு அப்படின்னா, சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி அதை கலத்தி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுதாங்கன்னா நிறைய பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சிவனே மயானத்தில் இருக்கிற ஒரு சுடுகாட்டு சாம்பலை பூசிட்டு இருக்கவர், அதனால அவருக்கு இது எதுவுமே இல்லை அப்படிம்பாங்க. ருத்ராட்ச மாலைக்குன்னு தனிப்பட்ட ஒரு இது உண்டு. ஏன்னா சிவபெருமானோட கண்ணீர்ல இருந்து வந்தது தான் நம்ம ருத்ராட்ச மாலை. அதோட மதிப்பு நம்ம கழுத்தில் போடும்போது நம்ம அவருக்கு ஏத்தால் நம்ம இருக்கணும். அதே மாதிரி இதை இப்போ நீங்கள் இப்போ கல்யாணம் முடிஞ்சவங்க போடலாமா அப்படின்னு, சின்ன பிள்ளைங்க போடலாமா எல்லாம் கேட்காங்க. யாருனாலும் போடலாம், தப்பே இல்லை. ஆனால் நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், பயன்படுத்துதோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்றாலும் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அதை போட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட, குடிக்க, திரும்பி வெளியே எந்த தீட்டு வீடுனாலும் நம்ம போக அப்படி இருந்தால் கண்டிப்பாக சிவபெருமானோட கோபத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஆளாகும். அதனால நம்ம யூஸ் பண்ணலாம், கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அப்படி இருக்கணும். அதே மாதிரி இப்போ எந்த முகம் ருத்ராட்ச மாலை போடலான்ட்டு இருப்பாங்க. நிறைய பேர் எது போடுன்னு தெரியாமல் சும்மா கடையில் போய் வாங்கி அப்படி போடுவாங்க. என்றைக்குமே 5 முகம் கொண்ட ருத்ராட்சம் யாருனாலும் போடலாம். எந்த ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்துக்காரங்க வேணால் போடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி மொத்தம் நமக்கு இருக்கிற அவ்வளோ நட்சத்திரத்துக்குமே 27 நட்சத்திரத்துக்குமே தனித்தனியாக உண்டு. இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இத்தனை முகம் கொண்டு மாலை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உண்டு. அப்படி போடுற மாதிரி உங்கள் நட்சத்திரத்தை வச்சு போடுற மாதிரி இருக்குன்னா அதுக்கு தனியாக பூஜை பண்ணி தான் போடணும். இப்போ 5 முகம் ருத்ராட்சனை யாருனாலும் பயன்படுத்திக்கலாம். அப்படி நீங்கள் தனிப்பட்ட இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க 8 முகம் கொண்ட நட்சத்திரம் போடணும். இப்போ அதே மாதிரி அடுத்து விசாக நட்சத்திரம்னா 5 முகம். திரும்பி பார்த்தீங்கன்னா நமக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா 12 முகம் அப்படிலாம் இருக்கும். அப்படி நம்ம இப்படி நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு படி உங்களுக்கு நம்ம மாலை போடுதோம் அப்படின்னா அதுக்கு முறையான பூஜை பண்ணி தான் நம்ம போடணும். 5 முகம் நட்சத்திரம் இந்த ருத்ராட்சம் யாருனாலும் போடலாம். நம்ம ஒவ்வொரு ராசிக்கு நட்சத்திரத்துக்கு தக்கனப்படி நம்ம இப்போ உங்களுக்கு நட்சத்திரம் சொன்ன மாதிரி சுவாதி நட்சத்திரம், இப்போ உங்களுக்கு 8 முகம் கொண்டு நீங்கள் போடுவீங்க அப்படின்னா அந்த மாலையை வாங்கி அதுக்கு 2 நாள் அதுக்கு அபிஷேகம் நடக்கும். அது அந்த மாலைக்கு, ருத்ராட்ச மாலைக்கு, சிவபெருமானுக்கு கிடையாது, அந்த மாலைக்கு 2 நாள் அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் நடந்து அதுக்கு உண்டான பூஜை சில விஷயங்கள் உண்டு. பூஜை பண்ணி அந்த மாலையை எடுத்துட்டு போய் சிவபெருமான் கோயிலுக்கு கொண்டு போய் இப்போ யாருக்கு வேணுமோ அவங்களுடைய பேரு நட்சத்திரத்தை வச்சு அர்ச்சனை பண்ணணும். அந்த ருத்ராட்ச மாலையை சிவனோட பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வீட்டில் ஒரு பூஜை பண்ணி எடுத்து உங்களுக்கு கொடுப்போம். இது எப்படின்னா அந்தந்த நட்சத்திரத்துக்கு படி போகணும்னு நினைக்கிறவங்க இப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பொதுவாக எனக்கு ருத்ராட்சம் போடணும்னு இருக்கேன், நட்சத்திரத்தை பற்றி போட வேண்டாம், நம்ம சும்மா ஏதோ ஒன்று போடணும்னு ஆசை இருக்குங்க 5 முகம் வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் இப்படி அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒவ்வொரு முகம் உண்டு, அதைப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் இந்த பிரச்சனை நல்லா இருக்கும். ஆனால் இதை நம்ம தனித்தனியாக உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்றபடி நம்ம போடுதோம் அப்படின்னா அதுக்குன்னு பூஜை பண்ணி போட்டால் தான் அது வேலை பார்க்கும். நம்ம இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ சோதிக்கு ஒரு 8 முகம் அப்படிங்கும்போது அந்த 8 முகம் ருத்ராட்ச மாலையை வாங்கி பூஜை பண்ணாமல் நம்ம போடக்கூடாது.
பூஜை பண்ணாமல் நீங்கள் போடுவீங்க, ஒரு ருத்ராட்ச மாலையை வாங்கி போடுவீங்கன்னா 5 முகம் போடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லாதவங்க இப்படி தனிப்பட்ட உங்கள் நட்சத்திரத்துக்கு தேவைப்படுது அது வேணும் அப்படின்னா அது நமக்கு தனியாக ரெடி பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே கொடுப்போம். அப்படி இருக்கும். அதனால இப்போ உங்களுக்கு நீங்கள் பொதுவாக போடுவீங்கன்னா நீங்கள் 5 முகம் நட்சத்திரம் ருத்ராட்ச மாலையை வாங்கி நீங்கள் போட்டுருங்க. அப்படி இல்லை எனக்கு தனிப்பட்ட முதல்ல வேணும் அப்படின்னா அவங்களுடைய பேர் நட்சத்திரத்தை எனக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை முகம் கொண்டதை போடணும்னு சொல்லி அதுக்கு நான் பூஜை பண்ணி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு எல்லாமே நான் கொடுப்பேன். தேவைப்படுறவங்க உங்களுக்கு எனக்கு கால் பண்ண, உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்றாலும் எனக்கு போடணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் கடையில் 5 முகம் ருத்ராட்ச மாலையை வாங்கி நீங்கள் போட்டுக்காங்க. நீங்கள் அப்படி கடையில் வாங்குறீங்கன்னா சிவன் கோயிலுக்கு உள்ள சில கடை வச்சுருப்பாங்க, சிவன் கோயிலுக்கு உள்ள பக்கத்தில் அந்த மாதிரி கடையில் வாங்கி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி தனியாக உங்களுக்கு தனியாக நட்சத்திரத்துக்கு ஏற்றாலும் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கேன். நன்றி.